இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றியும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும், பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் தரம் தாழ்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவின் எடுபடியாக நடந்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலினுடைய காலை, உதயநிதி ஸ்டாலின் காலை நக்கி பிழைக்கின்ற ஒரு நயவஞ்சகம் மிகுந்த மனித பிறவியாக இருப்பதற்கே தகுதி இல்லாத குடியாத்தம் குமரன் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை பார்த்து பெட்டி வாங்கிவிட்டார், அண்ணன் அன்புமணி ராமதாஸை பார்த்து பெட்டி வாங்கிவிட்டார் என்றும், பாமகவின் தலைவர் அன்புமணி அவர்களை பெட்டிமணி என்றும் மிகவும் அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி பேசுவதற்கு திமுகவிற்கு அல்லது இந்த குடியாத்தம் குமரனுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் எந்த தகுதியும் இல்லை. காரணம், பெட்டி வாங்குவதற்காகவே செந்தில் பாலாஜி என்கின்ற ஒருவரை அமைச்சரவையிலே அமர வைத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். திமுக கட்சி அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது. நீதிமன்றத்தினுடைய ஜாமீனில் விடுதலை செய்த 2 நாட்களில் செந்தில் பாலாஜியை மீண்டும் எதற்கு அமைச்சராக்கினீர்கள்? அவரை மீண்டும் அமைச்சராக்கினால் சாட்சிகளை கலைத்து விட மாட்டாரா என்று நீதிமன்றம் கடும் கண்டனங்களை ஸ்டாலின் அரசுக்கு தெரிவித்திருக்கிறது. செந்தில் பாலாஜியை நோக்கி கண்டன கலைகளை நீதிமன்றம் வீசி இருக்கிறது. பெட்டி வாங்குவதிலே கைதேர்ந்தவர்கள் பெட்டி வாங்குவதையே தன்னுடைய வாழ்க்கை கடமையாக கொண்டிருக்கின்ற அதிமுகவில் அமைச்சராக இருந்த பலரையும் இன்றைக்கு திமுகவிலும் அமைச்சராக அமர வைத்துவிட்டு அவர்களை அமைச்சர்களாக வைத்து பெட்டி வாங்குவதையே வாழ்நாள் கடமையாக செய்து கொண்டிருக்கின்ற அவர்களை எல்லாம் உடன் வைத்துக் கொண்டு பாமகவுடைய தலைவர் அன்புமணியை பார்த்து பெட்டி மணி என்று சொல்வதற்கு இந்த குடியாத்தம் குமரனுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? பெட்டி வாங்குகின்ற கலாச்சாரத்தை தமிழகத்தில் துவக்கி வைத்ததே திமுக தான். பெட்டி வாங்குகின்ற கலாச்சாரத்தை தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் விஸ்தரித்தது திமுக தான். பெட்டி வாங்குகின்ற கலாச்சாரம், சூட்கேஸ் கலாச்சாரம் திமுக ஆட்சியில் தான் அதிகமானது என்பதை பற்றி அந்த கட்சியோடு இப்பொழுது கூட்டணி வைத்திருக்கின்ற வைகோவை பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் அது தாயோடு உறவு வைப்பதற்கு சமம் என்று பேசிவிட்டு மாறி மாறி கூட்டணி வைத்தார், பெட்டி வாங்கினார் என்று ஒரு குற்றச்சாட்டை குடியாத்தம் குமரன் மட்டுமல்ல இன்னும் பலர் காலம் காலமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நடந்த உண்மை என்ன, அரசியலில் நடந்தது என்ன என்பது தெரியாமலே டாக்டர் ஐயா சொன்ன அந்த வார்த்தையை இட்டு கட்டி அந்த வார்த்தையில் இருக்கின்ற சில வார்த்தைகளை நீக்கிவிட்டு அந்த வாசகத்தில் இருக்கின்ற சில வார்த்தைகளை ஒளிய வைத்துவிட்டு வேண்டுமென்றே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவின் மீது அவதூறை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அவதூறு என்று கேட்டால், 91ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தலில் டெல்லிக்கு சென்றுவிட்டு அந்த தேர்தல் நடைபெறுகின்ற சமயத்தில் டெல்லிக்கு சென்றுவிட்டு சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறார் டாக்டர் ஐயா அவர்கள். அதற்கு முன்பே அதிமுகவின் அவை தலைவராக இருந்த MP சுப்பிரமணியம் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர். அவர் ஜெயலலிதாவால் அதிமுக அவை தலைவராக்கப்பட்டார். அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பணம் வாங்கி கொண்டு திமுகவுடன் கூட்டணி வைக்க முயற்சிக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை, இல்லாத குற்றச்சாட்டை, ஒரு பொய்யை மெய் போல பேசினார் MP சுப்பிரமணியம். அதற்கு சென்னை விமான நிலையத்திலே வந்து இறங்கிய பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பதில் தந்தார். பணம் வாங்கி கொண்டு திமுகவோடு கூட்டணி வைத்தால் அது தாயோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு சமம் என்று சொன்னார். இதில் பணம் வாங்கி கொண்டு என்று டாக்டர் ஐயா சொன்ன அந்த வார்த்தையை ஐயாவின் மீது குற்றம் சாட்டுகின்ற அத்தனை அயோக்கிய சிகாமணிகளும் அந்த பணம் வாங்கி கொண்டு என்ற வார்த்தையை மட்டும் எடிட் செய்து அவர் சொன்ன அந்த வாசகத்திலிருந்து அந்த வார்த்தையை மட்டும் நீக்கிவிட்டு இன்னும் சிலர் இன்னொரு வார்த்தையை சேர்த்துக் கொள்கிறார்கள். பணம் வாங்கி கொண்டு திமுகவோடு கூட்டணி வைத்தால் அது தாயோடு உறவு வைப்பதற்கு சமம் என்று டாக்டர் ஐயா சொன்ன கூற்றை
இந்த குடியாத்தம் குமரன் போன்ற அயோக்கிய சிகாமணிகள் டாக்டர் ஐயாவின் மீது தவறான குற்றச்சாட்டை வைக்கின்ற சில மோசமான பேர்வழிகள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் அது தாயோடு உறவு வைப்பதற்கு சமம் என்று இவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவின் மீது குற்றம் சாட்டுவதற்காக இப்படி ஒரு பொய்யை தொடர்ந்து காலம் காலமாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் பணம் வாங்கி கொண்டு திமுகவோடு கூட்டணி வைத்தால் அது தாயோடு உறவு வைப்பதற்கு சமம் என்று சொன்ன பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் திருவெற்றியூர் தொகுதியில் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை அறிவித்துவிட்டு இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராகவும் பண்ருட்டி தொகுதியின் எம்எல்ஏவாகவும் இருக்கின்ற பண்ருட்டி வேல்முருகன் அவர்களை திருவெற்றியூர் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்துவிட்டு அந்த கூட்டத்திலும் பேசினார் டாக்டர் ஐயா அவர்கள். பணம் வாங்கி கொண்டு திமுகவோடு கூட்டணி உறவு கண்டால் அது தாயோடு உறவு வைப்பதற்கு சமம் என்று அங்கேயும் பேசினார். ஆனால் இவற்றை எல்லாம் வசதியாக மறைத்து விட்டார்கள். இவற்றை எல்லாம் எடிட் செய்து விட்டார்கள். எடிட் செய்துவிட்டு வேண்டுமென்றே பாமகவின் மீதும் டாக்டர் ஐயாவின் மீதும் பெட்டி வாங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து சொல்வதால் மட்டும் இவர்கள் சொல்கின்ற பொய் உண்மையாகிவிடார். இன்னொரு குற்றச்சாட்டை குடியாத்தம் குமரன் போன்றவர்கள் எல்லாம் வைக்கிறார்கள். வாரிசு அரசியலை புகித்து விட்டார். பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் காடு வெட்டி குருவிற்கு துரோகம் செய்து விட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியில் எத்தனையோ பேர் இருந்தும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மட்டும் தலைவராக்கி விட்டார். அவரை தலைவராக்கி அவர்கள் கையிலே கட்சியை ஒப்படைத்து விட்டார் என்றெல்லாம் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இது செல்லரித்து போன குற்றச்சாட்டு. இன்றைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை வாரிசு தலைவர் என்று சொல்கின்ற திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவின் ஊது குழலாக இருக்கின்ற சில ஊடகத்திலே இருக்கின்ற வாடகை வாயன்கள் இதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு பெண் 18 வயது முடிந்து விட்டால் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த திருமணத்தை தடுப்பவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதை நாடக காதல் என்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை டாக்டர் ஐயாவின் மீது வைக்கிறார்கள். இப்பொழுது நான் என்ன கேட்க விரும்புகிறேன், 18 வயதை கடந்து விட்டார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் பிள்ளைகளுக்கு கூட திருமணத்தை செய்து விட்டார். அப்படிப்பட்ட தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார்? அவர் 18 வயதை கடந்து விட்ட காரணத்தால் அவராகவே சுயமாக முடிவெடுக்கிறார். தான் அரசியலில் ஈடுபட வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட வேண்டும், பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக உழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவருடைய செயல்பாடு, அவருடைய அறிவாற்றல், அவருடைய வாத திறமை இவற்றை எல்லாம் பார்த்து விட்டுத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தேர்வு செய்கிறார்கள். திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினை போல எழுதி கொடுப்பதை கூட சரியாக பேச முடியாத தத்தி அல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதை தெளிவாக குடியாத்தம் குமரன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எழுதி கொடுக்காமல் தானாகவே சுயமாகவே படித்து அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டு தகவல்களை சேகரித்துக் கொண்டு அதன் மூலம் ஆணித்தரமான கருத்துக்களை சிறு குறிப்பு கூட இல்லாமல் அத்தனை பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலும் பொதுக்கூட்டத்திலும் பேசுகின்ற ஆற்றல் வாய்ந்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதை தெரியாமல் வேண்டுமென்றே குற்றத்தை சுமத்தி கொண்டிருக்கின்ற இந்த குடியாத்தம் குமரனை கவனிப்பதற்கென்று சாத்து என்று சாத்துவதற்கென்றே விளிம்பு நிலை மக்களின் பெண்கள் சாணியை கரைத்து அதிலே விளக்கு மாத்தை துவைத்து அதிலே குடியாத்தம் குமரனை சாத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். குடியாத்தம் குமரன் குடியாத்தத்தை விட்டு வெளியே வந்தால் சாணியோடு சேர்ந்து விளக்கமாத்தடியும் கிடைக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.